நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லோக்கல் அப்படின்னு அவரோட கேரியரில் 13வது படம் நடித்து முடிச்சிருக்காருங்க. ஸோ இந்த படம் ஏப்ரலில் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா அவருடைய 14வது படம் குறித்த அப்டேட்டு, 15வது படம் குறித்த அப்டேட்டு, 16வது படம் குறித்த அப்டேட் கூட வந்துருச்சு. ஸோ சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் மேலே அப்டேட்டாக வந்து ஒரு செம்ம குஷியில் இருக்காங்க சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய 16வது படம் குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ சிவகார்த்திகேயனோட சினிமா லைஃபுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட டேரக்டர் அப்படின்னா அது பாண்டியராஜ் அப்படினே கூட சொல்லலாம். ஸோ மெரினா படத்தில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் பாண்டியராஜ் மற்றும் சிவகார்த்திகேயன் இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாங் கேப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய 16வது படமான இந்த படத்தில் நம்ம பாண்டியராஜ் டேரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் மறுபடியும் நடிக்க போறாரு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இவங்க 2 பேருக்காக ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் பார்க்கறதுக்காக ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ட்விட்டர் பக்கத்தில் அஃபிஷியலாக ஷேர் பண்ணி இந்த நியூஸை தெரிவிச்சிருக்காருங்க ஃபேன்ஸுக்காக. இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த SK16 படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும், எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொமோஷன் இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சன் பிக்சர்ஸ் பேனர் கீழே நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சிவகார்த்திகேயன் அவர்கள் இது குறித்து என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு அசோசியேட்டட் வித் சன் பிக்சர்ஸ் அண்ட் மை டேரக்டர் ஹூ இன்ட்ரடியூஸ்டு மீ டு த பிக் ஸ்க்ரீன் பாண்டியராஜ் சார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா SK16 பை சன் பிக்சர்ஸ் சிவகார்த்திகேயன் அண்ட் பாண்டியராஜ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பாண்டியராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு, சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படின்றத தவிர எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸுமே வரல. ஸோ படத்துக்கான கதை எந்த ஜேர்னலில் இருக்கும், படத்தில் யார் ஹீரோயினாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்க்கலாம் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்க ஒரு எதிர்பார்ப்பு தாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம் அடுத்த அப்டேட்டுக்காக. சரி, நீங்கள் பாண்டியராஜ் மற்றும் சிவகார்த்திகேயன் இவங்க 2 பேரும் காம்போவை மறுபடியும் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காக எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.